ஜனநாயக படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்குண்ணா. வேற எந்த படத்துக்கும் அடிச்சிக்கவே முடியாது. ஜனநாயகம்னா அப்படி இருக்குதுண்ணா. இதுதான் ஒன் லாஸ்ட் டைம் நான் செம்மையா இருக்குண்ணா படம். நீ ஒரு நாள் போய் பாருண்ணா தியேட்டர்ல போயிட்டு. தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்கும்போது எப்படி இருக்கு? செம்மையா அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்குண்ணா படம் பார்க்க. கத்தினே இருக்கிறாங்கண்ணா எல்லாரும். ஒன் லாஸ்ட் டைம் நான் எல்லாம் கத்துறாங்கண்ணா. அந்த லவ் சீன் தானே அதுல நல்லா இருக்குமே. சூப்பரா இருந்தது. புரியல தளபதி லாஸ்ட் படம்னா தரமா நடிச்சுக்கிறாரு. சூப்பரா இருக்குண்ணா ஃபைட் சீன்லாம். பாருண்ணா 10ஆம் தேதி நாளைக்கு வந்து பாருண்ணா. எப்படி பாருங்க? அவரு மாரி யாரும் போட முடியாதுண்ணா. தெரியல போட்டுக்கிறாரு. அதோட இதுல போட்டுக்கிறாரு. பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இது? விஜய் மாரி இருக்கிறாருண்ணா. சூப்பரா பண்ணிக்கிறார் தல. ஐ எம் கமிங் கத்தி எடுத்து போடுறாருண்ணா. போடுறாரு. மஜாவா இருக்குண்ணா. லவ் சீன்ல எப்படி பாக்குது? சூப்பரா இருக்குண்ணா லவ் சீன்லாம். நாளைக்கு வந்து பாருண்ணா 10ஆம் தேதி. நீ வா டிக்கெட் நான் வாங்கி தரணும் உனக்கு. சூப்பரா பண்ணி தல. மும்தா பஜ்ஜிலாம் செம்மையா இருக்குது. புரியும் தல. ஃபாலோ எல்லாம் பண்ணிக்கிறேன் தல. சூப்பரா பண்ணிடுறாரு. அவர் வேற சொல்லிடுறாரு தலைவர் கூட லாஸ்ட் படம் அப்படின்னு. நல்லா பண்ணி. ஆமா தல அழுதுட்டாங்க எல்லாரும். விஜயே கண் கலங்குறாரு. அவங்க அம்மா வேற பண்ணாங்க அந்த என்ன பாட்டு, நாளைக்கு நீங்க சிஎம் தானே. அடுத்த இந்த வருஷம் அவர் தான் தல சிஎம். போட்டு மட்டும் போட்டுருங்க கன்ஃபார்மா. இந்த ஜனநாயக படத்தை பத்தி நீங்க பாத்துட்டீங்களா? அதெல்லாம் கேக்குறேன். எல்லாரும் வந்து பாக்கலாம்ண்ணா. குடும்பத்தோட வந்து பாக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாச்சுண்ணா. அந்த படம் எல்லாம் வேற. இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் எல்லா ஃபேமிலி பாக்குற பேர் படம்ண்ணா. இது அரசியல் இருக்கா இல்ல லவ் இருக்கா இல்ல ஃபைட் இருக்கா? எல்லாமே இருக்குதுண்ணா. எல்லாமே இருக்குதுண்ணா. எல்லாமே இருக்குது. லவ்ல தரமா இருக்குது. ஃபைட் அதுக்கு மேல அந்த டிவிக்கே அந்த அரசியல் அது மட்டும் வராது. ஆனா உள்ள காட்டுவாங்க லைட்டா. டிவிக்கே அதுதான் வராது. மத்தபடி எல்லாம் வரலாம். இந்த பாடல் மியூசிக் எல்லாம் அரசியல் பற்றி பேசிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதை பத்தி என் கருத்துனா அதெல்லாம் இவங்க வெளியே தானே அப்படி பேசுறாங்க. கேட்கறது ஜாலியாகுது. நாங்க கேட்டுக்கிறோம். ரசிகர் நான் கேட்டுக்கிறோம். தேவையில்லாம் நிறைய பேர் வார்த்தை விட்டு பேசுறாங்க. உயிர் நானா அவருக்கு? இல்ல சொல்றேன். தொண்டரா இருக்கலாம். விஜய் பார்த்த உடனே அவரு பாத்தீங்கன்னா தொண்டரா நடிக்க ஆசைப்படுறீங்களா இல்ல ரசிகனா இருக்க ஆசைப்படுறீங்களா? ரசிகனா இருக்க ஆசைப்படுறேன். ஓடி போய் ஹக் பண்ணுவோம் ப்ரோ. கிஸ் கொடுப்போம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வரம் ப்ரோ ஒரு கட்சி. அதெல்லாம் அரசியல் வரது புடிங்க ப்ரோ. நல்லது தானே செய்ய வராரு. யாரும் நல்லது செய்யல. ரசிகரா இருந்தா விஜய் நடிச்சாலுமே போதுன்றது. போதும் தல. நிறைய பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க கட்சியில இருந்துன்னு. அவங்க மக்களுக்கோசரம் இவர் வராரு. படத்துல எதனா செய்யறாரா மக்களுக்கு உதவி? என்ன தல உனக்கு செய்யல? 250 கோடி தல விட்டு சும்மா வராரு தல. இல்ல படத்துல ஜனநாயக படத்துல சோ அதுல மக்களுக்கு என்ன உதவி செய்யறாரா? செய்வா தல. அதுலயும் நடிகரா தல. அந்த மாதிரி தான். நீ பாத்துட்ட படத்தை? அதுதான் அதுமே தான் சொல்றேன்.